ஹார்திக்கோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் கிருஷ்ணாவதாரம் த ஹார்ட். கிருஷ்ணாவதாரம் அப்படின்னும்போதே கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த காலகட்டங்களில் இப்பேற்பட்ட மேஜிக்கெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் ஒரு படமாக பண்ணியிருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம போகிறோம். பட் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்குல்ல, கிருஷ்ணர் எதுக்காக இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் இத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கடவுளாக இருந்து ஏன் அப்படி ஒரு அப்ரோச் அவர் எடுத்தார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் அதை விமர்சனமாலாம் வைப்பாங்க. எனக்கு என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 50% பதில் என்னன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில பேர் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு நின்று இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் ஒரு நல்ல லவ்வை பார்த்து ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. அது இந்த கதையோட ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து பட்ஜெட்டாக சூப்பராக செலவு பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஓவராலாக படத்தில் வர ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயின்ஸ், படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ, ஓவராலாக அந்த வேர்ல்டாகவே வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப உண்மையாக இப்போ வந்திருக்க ஏஐ டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்களோன்றது எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி படத்தோடைய மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் என்ஜாய் பண்ணேன். நான் எல்லா சாங்ஸுமே ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது தான் கேட்குறேன். எனக்கு ஒரு சாங் கூட என்னப்பா இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இல்லை இந்த சாங் போர் அடிக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லைங்க. முழுக்க அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன். அந்தளவுக்கு அந்த சவுண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக எனர்ஜியாக இருந்தது. அண்ட் இந்த கதையாகவே டேரக்டர் வந்து அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, நான் லீனியராக படத்தோட எண்ட்லேருந்து படத்தோட ஆரம்பத்தை ஆரம்பிச்சிருந்தார். அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த கதையில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் வராங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றது காமிச்சது. அண்டு நிறைய மிக முக்கியமாக ஒரு 4 மெயின் லீட்ஸ் வராங்க. உங்களுக்கே தெரியும் ருக்மணி, பாமா அப்படின்ற கேரக்டர்ஸ்லாம் பற்றி. அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் ஏன் வராங்க, கிருஷ்ணரோடைய வாழ்க்கை ஏன் வந்து அது ஓவரால் மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த டைலாக்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ஹிந்தியில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலான்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சமும் குறையாமல் தமிழ் டப்பிங்கில் ஒர்க் பண்ணது, டைலாக்ஸில் ஒர்க் பண்ணது, அந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டைலாக்ஸ் தான் இந்த படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஒரு ஹையை ஒன்று க்ரியேட் ஆகுது. கரெக்டான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆடியன்ஸாக எனக்கு படம் பார்க்கும்போது கொடுக்குது. அண்ட் படத்துலையும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய கதைகள் இருக்குல்ல, எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அப்போ நான் கேள்விகள் கேட்கும்போது எனக்கு கிடச்ச பதில் ரொம்ப சரியாக இந்த படத்துலையும் காமிச்சிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக குழந்தைங்களாம் இருக்காங்க வீட்டிலனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும். நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், கிருஷ்ணர் மேலே ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பதில் சொல்கிற மாதிரியும், அந்த கேள்வி கேட்குறவங்களுடைய முகத்தில் கரிய பூசுகிற மாதிரியும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்குன்றது தான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக எனக்கு இருக்குது. இதை தாண்டி கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த அளவுக்கு பெண்களை மதிச்சிருக்கார் அப்படின்றத இந்த கதையில் ஒரு ட்ராவல் ஒன்று கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப நியாயமாக இருந்தது. அண்டு ஒரு படமாகவும் ஒன்று பார்க்கும்போது டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு மேஜிக்கலான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு நார்மலான ஒரு ஆள் கிருஷ்ண பக்தராக இருப்பார். அவர் அந்த கதையை கேட்பார். அவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரு குரு வந்து பதில் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த குரு யார் அப்படின்றது ஒன்று கட் பண்ணி ஒன்று கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. லிட்டரலாக எனக்கு படம் பார்க்கும்போது இப்படி கூஸ் பம்ப்ஸ். அந்த அளவுக்கு படத்துடைய ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதுக்காகவே அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லி ஆகணும். மிக முக்கியமாக இந்த சினிமாட்டோகிராஃபி வயசில் எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சாங்கை பார்க்கும்போதும், ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போதும் நிறைய ஹை ஸ்பீடு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணும்ல, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்திருந்தாங்க. அதுக்காக அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு தனி சல்யூட்டை சொல்லி ஆகணும். இதை தாண்டி நீங்கள் என்ன மாதிரியே கிருஷ்ண அவதாரை என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் செகண்ட் பார்ட் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன். அந்த படம் வந்தாலும் இதே மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை. நான் பிரவீன் KS. பாய்.